வணக்கம். NUS கம்ப்யூட்டிங் கழகத்தில் உள்ள முதியோர் சேவை திட்டக்குழு பெருமையுடன் வழங்கும் இணைய பட்டறையின் தொடருக்கு வருக. இந்த காணொளி ஆண்ட்ராய்டு பயனர்களுக்கானது. இன்றைய பாடம் வாட்ஸ்அப் பற்றியதாக இருக்கும். முதலாவதாக வாட்ஸ்அப் நிலை, இரண்டாவதாக எழுத்து உருவ அளவு அமைப்புகள், மூன்றாவதாக உரையாடல் பின்னணி, நான்காவதாக ஸ்டிக்கர்ஸ். இன்று நாம் வாட்ஸ்அப் நிலை புதுப்பிப்பை பற்றி அறிந்து கொள்வோம். உங்களில் எத்தனை பேர் இதற்கு முன்பு ஃபேஸ்புக் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்கள் வாட்ஸ்அப் நிலை புதுப்பிப்பு ஒரு ஃபேஸ்புக் பதிவை போன்றது. வாட்ஸ்அப்பில் உங்களை சேர்க்கும் அனைவருடனும் நீங்கள் பகிர விரும்பும் சொற்கள், புகைப்படங்கள் அல்லது காணொளியை பதிவிடக்கூடிய இடமாகும். எனவே ஒரு நேரத்தில் ஒரு நபருக்கு அல்லது ஒரு குழுவுக்கு ஒரு செய்தியை அனுப்புவதற்கு பதிலாக உங்கள் தொடர்பு பட்டியலில் உள்ள அனைவருடனும் உங்கள் செய்தியை பகிர வாட்ஸ்அப் நிலை உங்களை அனுமதிக்கிறது. நிலை பக்கத்தை கண்டுபிடிக்க மேலே உள்ள ஸ்டேட்டஸ் என்ற சொற்களை தட்டவும். நிலையை குறியிட கீழ் வலது மூலையில் உள்ள வெள்ளை வட்டத்தில் இருக்கும் பென்சில் படத்தை தட்டவும். இது உங்கள் தொடர்பு பட்டியலில் உள்ள அனைவருக்கும் ஒரு செய்தியை தட்டச்சு செய்யக்கூடிய இந்த பக்கத்திற்கு உங்களை அழைத்து வரும். சொற்களை காண திரை பின்னணி மிகவும் இலகுவானது என்று நீங்கள் உணர்ந்தால் இடதுபுறத்தில் உள்ள படத்தை தட்டலாம். இது 4 புள்ளிகளுடன் பேச்சு குமிழி போலவும் தோன்றலாம். இதை தட்டினால் பின்னணியின் நிறம் மாறும். உங்கள் செய்தியில் ஒரு ஈமோஜி அல்லது படத்தை சேர்க்க விரும்பினால் அவற்றை கண்டுபிடிக்க இடது பக்கத்தில் உள்ள ஸ்மைலி முகத்தை தட்டலாம். அதற்கு பிறகு கீழ் வலது மூலையில் உள்ள பச்சை அம்புக்குறியை தட்டலாம். மேலும் இது அனைவருக்கும் பார்க்க வாட்ஸ்அப்பில் வெளியிடப்படும். எனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு எனது குட் மார்னிங் படங்களை ஒளிபரப்ப வாட்ஸ்அப் நிலையை பயன்படுத்த விரும்புகிறேன். இது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதனால் அனைவரும் உங்கள் வாழ்த்துக்களை காணலாம். இதை செய்ய கீழ் வலது மூலையில் உள்ள பச்சை கேமரா பொத்தானை தட்ட வேண்டும். இது உங்களை கேமராவுக்கு அழைத்து வரும். அங்கு நீங்கள் புகைப்படம் அல்லது வீடியோ எடுக்கலாம். அல்லது உங்கள் தொலைபேசியில் ஒரு புகைப்படம் அல்லது வீடியோவை தேர்வு செய்யலாம். நான் புகைப்படம் எடுக்க தேர்வு செய்துள்ளேன். அடுத்து இது உங்கள் புகைப்படத்தை திருத்தக்கூடிய இந்த பக்கத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறது. முதலில் நாம் ஏற்கனவே கடந்து வந்த ஸ்மைலி முகம். உங்கள் செய்தியில் ஒரு ஈமோஜி அல்லது படத்தை சேர்க்க விரும்பினால் அவற்றை கண்டுபிடிக்க மேல் வலது மூலையில் உள்ள ஸ்மைலி முகத்தை தட்டலாம். நான் ஒரு இதயம் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன். எனவே நான் இதயத்தை தட்டினால் அது எனது புகைப்படத்தின் மேல் தோன்றும். மையத்தை தடுப்பதால் நான் விலகிச் செல்ல விரும்புகிறேன். எனவே நான் இதயத்தை அழுத்தி பிடித்துக்கொண்டு அதை மூலையில் நகர்த்துகிறேன். ஆனால் இப்போது என் இதயத்தை காண முடியாது என நினைக்கிறேன். அது மிகவும் சிறியது. எனவே இப்போது இரு விரல்களை பயன்படுத்தி இதயத்தை அழுத்தி பிடிப்பேன். பின்னர் நான் என் விரல்களை தவிர்த்து இதயம் பெரிதாக வளரும். ஆனால் இப்போது இதயம் எனது புகைப்படத்துடன் பொருந்தவில்லை என்று முடிவு செய்தேன். நான் அதை அகற்ற விரும்புகிறேன். எனவே நான் ஒரு விரலால் இதயத்தை அழுத்தி பிடித்து என் தொலைபேசியின் மேல் இடது மூலையில் மெதுவாக இழுக்கிறேன். நீங்கள் திரையில் பார்க்க முடியும் என ஒரு டஸ்ட்பின் படம் மேல் தோன்றும். அதை தூக்கி எறிவதற்காக நான் தொடர்ந்து என் இதயத்தை டஸ்ட்பினுக்கு இழுத்துச் செல்வேன். ஒரு இதயத்திற்கு பதிலாக படத்தின் மேல் ஒரு செய்தியை தட்டச்சு செய்ய முடிவு செய்தேன். எனது செய்தியை தட்டச்சு செய்ய மேல் வலது மூலையில் T-ஐ தட்டுகிறேன். செய்தியின் நிறத்தை மாற்ற வலது புறத்தில் வானவில்லிலிருந்து மற்றொரு வண்ணத்தை எடுத்தேன். சரி. இப்போது பிரச்சனை என்னவென்றால் செய்தி என் படத்தை தடுக்கிறது. இதயத்தை போலவே. இதயத்தை போல அதை நகர்த்த நான் செய்தியை அழுத்தி பிடித்து அதை நகர்த்த வேண்டும்.
செய்தியின் அளவு மாற வேண்டுமென்றால் நான் அதை 2 விரல்களால் தட்டி அதை பெரிதாக்கவோ அல்லது சிறிதாக்கவோ செய்ய வேண்டும். நான் செய்தியை விரும்பவில்லை என்று முடிவு செய்தால் அதை தூக்கி எறிவதற்கு மெதுவாக மேல் வலது மூலையில் இருந்து டஸ்ட்பினுக்கு இழுக்க வேண்டும். இது நம் இதயமுள்ள செய்தியை போன்றது. மேல் வலது மூலையில் ஒரு பென்சிலின் படத்தை நாம் தட்டலாம். பின்னர் நாங்கள் வானவிலிருந்து ஒரு வண்ணத்தை தேர்ந்தெடுத்து வரைவதற்கு தொடங்குகிறோம். நான் ஒரு இதயத்தின் படத்தை வரையப் போகிறேன். ஓ, நான் அதை தவறாக வரைந்தேன். பரவாயில்லை, பரவாயில்லை. உங்கள் இடதுபுறத்தை சுட்டிக்காட்டி மேலே உள்ள வளைந்த அம்புக்குறியை தட்ட வேண்டும். தவறு முற்றிலும் அழிக்கப்படும். பின்னர் வரைபடத்தை தொடர பென்சில் படத்தை தட்டவும். சரி. ஆனால் இப்போது படத்தின் நிறம் கொஞ்சம் வித்தியாசமானது போல் உணர்கிறேன். படம் அழகாக இருக்க ஒரு வடிப்பானை வைக்க விரும்புகிறேன். எனவே படத்தை மேல் நோக்கி ஸ்வைப் செய்கிறேன். உங்கள் விரலை எடுத்து படத்தில் வைத்து மேல் நோக்கி இழுக்கவும். இப்போது நான் படத்தை மீண்டும் நினைவுபடுத்த முடியும். இந்த அழகான நிறத்தை தேர்வு செய்ய முடிவு செய்கிறேன். உறுதிப்படுத்த மிகப்பெரிய படத்தை தட்டவும். சரி. இந்த படத்தில் நான் இப்போது மகிழ்ச்சி அடைகிறேன். அதை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே கீழே உள்ள பச்சை பொத்தானை தட்டினால் அது உங்கள் தொடர்பு பட்டியலில் உள்ள அனைவருக்கும் பகிரப்படுகிறது. நிலை புதுப்பிப்புக்கு அவ்வளவுதான். மேலே உள்ள அரட்டைகளை தட்டுவதன் மூலம் எங்கள் வாட்ஸ்அப் செய்திகளுக்கு திரும்புவோம். இப்போது நாம் வாட்ஸ்அப் அமைப்புகளுக்கு செல்வோம். வாட்ஸ்அப்பில் உள்ள சொற்கள் மிகச் சிறியவை. அவற்றை படிக்க முயற்சிக்கும் போது உங்கள் கண்கள் புண்படுவது போல் நீங்கள் எப்போதாவது உணர்கிறீர்களா? சொற்களை எவ்வாறு பெரிதாக்குவது என்பதை நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். வாட்ஸ்அப் அமைப்புகளை மேல் வலது மூலையில் 3 புள்ளிகளுடன் காணலாம். அமைப்புகள் என்பதை தேர்ந்தெடுப்போம். நாங்கள் அரட்டைகளில் தட்டுகிறோம். எழுத்துரு அளவு பெரியது. இப்போது வார்த்தைகள் பெரிதாக இருக்கும். என்னை நம்பவில்லையா? உங்கள் வாட்ஸ்அப் செய்திகளுக்கு திரும்புவோம். செய்திகளுக்கு திரும்ப மேலே உள்ள அம்புக்குறியை 2 முறை தட்டவும். சொற்கள் முன்பை விட பெரியவை என்பதை இப்போது நாம் காணலாம். செய்திகளின் பின்னணி கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்துவதை இப்போது நாம் காணலாம். அதை மாற்றுவோம். நாங்கள் வாட்ஸ்அப்பின் பிரதான பக்கத்திற்கு செல்கிறோம். மீண்டும் மேல் வலது மூலையில் உள்ள 3 புள்ளிகளை தட்டவும். பின்னர் அமைப்புகள், பின்னர் அரட்டைகள். வால்பேப்பரை மாற்ற வால்பேப்பரை தட்டுகிறோம். எங்கள் தொலைபேசியில் படங்களை கண்டுபிடிக்க கேலரியில் தட்டலாம். இங்கே நான் என் பின்னணியாக ஒரு பூச்செண்டு வேண்டும் என்று முடிவு செய்தேன். எனவே நான் அதை தேர்ந்தெடுத்தேன். உங்கள் சொந்த ஸ்டிக்கர்களை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் அவற்றை வாட்ஸ்அப்பில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். முதலில் தயவுசெய்து ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து sticker.ly என்ற அப்ளிகேஷனை பதிவிறக்கவும். இந்த பயன்பாட்டின் மூலம் நீங்கள் வாட்ஸ்அப்பிற்கான ஸ்டிக்கர்களை சேர்த்து உருவாக்க முடியும். இயல்புநிலை ஸ்டிக்கர்களை எவ்வாறு சேர்ப்பது என்பதை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். இந்த ஸ்டிக்கர்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன. அவற்றை எனது வாட்ஸ்அப்பில் சேர்க்க விரும்புகிறேன். அவ்வாறு செய்ய ஸ்டிக்கரின் மேற்பகுதிக்கு அருகிலுள்ள கெட் பொத்தானை கிளிக் செய்து பெரிய நீல பட்டியை சேமி என்பதை கிளிக் செய்க. இப்போது ஸ்டிக்கர்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ளன. இந்த ஸ்டிக்கர்களை இப்போது உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புவோம். உங்கள் வாட்ஸ்அப்பை திறந்து நீங்கள் அரட்டையடிக்க விரும்பும் நண்பரை கிளிக் செய்க. உங்கள் விசைப்பலகையை திறக்க
உரைப்பெட்டியை கிளிக் செய்க. அரட்டை பெட்டியின் முடிவில் இந்த மடிந்த சதுரத்தை காண முடியுமா? உங்கள் ஸ்டிக்கர்கள் அனைத்தும் அங்குதான். உங்கள் நண்பருக்கு ஒரு ஸ்டிக்கரை அனுப்ப விரும்பினால் அதை கிளிக் செய்க. அடுத்து உங்கள் நண்பர் அனுப்பிய ஸ்டிக்கர்களை எவ்வாறு சேர்ப்பது என்பதை நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். இந்த ஸ்டிக்கர் எனது நண்பரால் அனுப்பப்பட்டது. நான் அதை மிகவும் அழகாக காண்கிறேன். ஆனால் இந்த ஸ்டிக்கரை நான் எவ்வாறு பெறுவது? இந்த பட்டியல் தோன்றும் வரை சிறிது நேரம் ஸ்டிக்கரை அழுத்தவும். நட்சத்திரத்தை கிளிக் செய்க. ஸ்டிக்கரை பயன்படுத்த அரட்டை பெட்டியின் முடிவில் உள்ள சதுரத்தை கிளிக் செய்க. நட்சத்திர ஐகானை கிளிக் செய்க. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு அனுப்பிய அனைத்து ஸ்டிக்கர்களும் இங்குதான். உங்கள் சொந்த ஸ்டிக்கர்களை உருவாக்கி இப்போது வேடிக்கையாக ஏதாவது செய்வோம். ஸ்டிக்கர் லிக்கு செல்லுங்கள். நபரை கிளிக் செய்து நடுவில் நீல வட்ட பொத்தானை கிளிக் செய்க. முதல் வரிசையில் ஸ்டிக்கர் பெயரையும் இரண்டாவது வரிசையில் உங்கள் பெயரையும் உள்ளிடவும். என்னை பொறுத்தவரை நான் பூக்கள் ஸ்டிக்கர்களை உருவாக்குவேன். மேல் வலது மூலையில் உள்ள உருவாக்கு என்பதை கிளிக் செய்க. இந்த வேறு பக்கத்திற்கு நீங்கள் அனுப்பப்படுவீர்கள். நீல சுற்று பொத்தானை கிளிக் செய்து நீங்கள் விரும்பும் படத்தை தேர்வு செய்க. உங்கள் படக்கோப்புறையில் நுழைய பயன்பாட்டை அனுமதிக்க நினைவில் கொள்க. ஸ்டிக்கரை உருவாக்க 2 வழிகள் உள்ளன. முதல் முறைக்கு கீழே உள்ள மார்க்கர் ஐகானை கிளிக் செய்க. இது போன்ற ஸ்டிக்கரை நன்றாக வெட்ட இது உதவும். இந்த ஸ்டிக்கரில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மேல் வலது புறத்தில் உள்ள சேமி பொத்தானை கிளிக் செய்க. இரண்டாவது முறைக்கு பொத்தானில் உள்ள கை ஐகானை கிளிக் செய்யலாம். பூவை சுற்றி கண்டுபிடிக்க உங்கள் விரலை பயன்படுத்தி சேமி என்பதை கிளிக் செய்க. உங்கள் சொந்த ஸ்டிக்கர்களை நீங்கள் இவ்வாறு உருவாக்க முடியும். கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். அவற்றை வாட்ஸ்அப்பில் சேமிக்க குறைந்தபட்சம் 3 ஸ்டிக்கர்களை வைத்திருக்க வேண்டும். உங்களிடம் ஏற்கனவே 3 அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்டிக்கர்கள் உருவாக்கப்பட்டுள்ள போது வாட்ஸ்அப் ஐகான் பச்சை நிறமாக மாறும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். அதை கிளிக் செய்து பின்னர் சேமிக்கவும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்று உங்கள் சொந்த ஸ்டிக்கர்கள் உள்ளே இருப்பதை காணலாம். உங்கள் நண்பர்களுடன் ஸ்டிக்கர்களை உருவாக்குவதும் சேர்ப்பதும் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி.